இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பாதிரே பியோ என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரானவர் நம்முடைய இந்த ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு புனிதராக பார்க்கப்படுகிறார். அவரை பார்த்தவர்கள், அவரிடத்துல பாவ மன்னிப்பு செய்தவர்கள், அவருடைய மறையுரையை கேட்டவர்கள், அவருடைய திருப்பலியில பங்கு பெற்றவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த புனித பாதிரே பியோவை பற்றி தான் இன்றைய மறைவுரையாக உங்களுக்கு நான் ஒரு சில அழகான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பாதிரே பியோ என்பவர் இத்தாலி தேசத்துல பியத்ரல்சினோ என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல 1887 ஆண்டு அவர் பிறக்கிறார். மிக பக்தியான, மிக ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு விவசாய குடும்பம். அந்த ஊரில் பிரபலமாக இருந்த புனிதர் புனித 5ஆம் பத்திநாதர். ஒரு நாள் அந்த பங்கிற்கு தியானம் கொடுப்பதற்காக கப்புச்சின் சபையை சார்ந்த ஒரு குருவானவர் வருகிறார். அந்த குருவானவருடைய உடை, அந்த குருவானவருடைய திருப்பலி நிறைவேற்றுகிற ஒரு அழகான விசுவாசமுள்ள ஒரு பாங்கு, அவருடைய நற்குணங்களை பார்த்த சிறுவன் பிரான்செஸ்கோ என்பவன் அவரைப் போலவே ஒரு கப்புச்சின் துறவியாக மாற விரும்பி அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறார். அவருடைய ஆலோசனையை பெற்றவராய் 15வது வயதிலேயே கப்புச்சின் துறவர சபையில சேர்ந்து அதற்கான பயிற்சிகளை முடித்து பிறகு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அவருடைய குருத்துவ அருட்பொழிவுக்கு சில காலங்களுக்கு பிறகாக அவர் ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுபட்ட திருக்காட்சி அவருக்கு வரமாக கிடைக்கிறது. அந்த காட்சியை கண்ட பிறகு சில மணி நேரங்களில் அவருக்கு ஆண்டவருடைய 5 திருக்காயங்கள் வரமாக கிடைத்தன. அன்புமிக்கவர்களே, 2 கரங்களில் விலாவில மற்றும் 2 பாதங்களில் ஆண்டவருடைய அந்த பாடுபட்ட திருக்காயங்களை வரமாக அவர் பெறுகிறார். பிறகு அவர்களுடைய சபை தலைவர்களுடைய ஆலோசனையின்படி அதற்கான மருத்துவ பரிசோதனையும் செய்யப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் இந்த ஆண்டவருடைய திருக்காயங்களை வரமாக பெற்றவர்களை பற்றின தவறான வதந்திகள் இருக்கும். அவர்கள் வேண்டுமென்றே அவர்களை காயப்படுத்தி கொடுக்கிறார்கள், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படி என்று ஒரு சில பேர் பேசுவார்கள். அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் பாதிரே பியோ அவர்களுக்கு இந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. பிறகு திருச்சபையினுடைய தந்தையர்களுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு இவருடைய இந்த திருக்காயங்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு இவர் ஒரு ஆலயத்தில் ஆன்ம குருவாக பணியமர்த்தப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய திருப்பலியை காண்பதற்காகவும், இவருடைய மறைவுரையை கேட்பதற்காகவும், இவரிடத்துல ஆலோசனை பெறுவதற்காகவும், இவரிடத்துல பாவ மன்னிப்பை பெறுவதற்காகவும் நூற்றுக்கணக்கான மக்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த நூற்றுக்கணக்கு 1000ஆக மாறுகிறது. அதற்கு பிறகு இந்த பாதிரே பியோ அவர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனத்தில் இருந்து ஒவ்வொரு அருட்சாதனம் மூலமாக மக்களுக்கு இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய இரக்கத்தையும் பரிந்து பேசுகிற ஒரு தந்தையாகத்தான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த புனித தந்தையை பல புதுமைகளை அவர் வாழும் நேரத்திலேயே ஆற்றுகிற அளவுக்கு இறைவனுடைய அருள் வரத்தை இவருக்கு பெற்று தந்தது என்று நம்ம இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் வாசிக்கிறோம். ஆன்மாக்களை அறியும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொண்டிருந்த இந்த பாதிரே பியோ பாவ சங்கீர்த்தனத்தில் ஒரு சில காரணங்களுக்காக தங்களுடைய பாவங்களை பாவ சங்கீர்த்தனம் செய்ய விரும்பவர்கள் மறக்கிற நேரத்தில் அல்லது வேண்டுமென்றே மறைத்து விடுகிற நேரத்தில் அதை நினைவுபடுத்தி உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செய்ய வைக்கிற அளவுக்கு பாதிரே பியோ அவர்களுக்கு இறைவனுடைய அருள் வரம் இருந்தது. அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு முறையும் திருப்பலி ஆற்றுகிற நேரத்தில் ஒரு புதிய குழந்தை எப்படி தன்னுடைய பெற்றோரை சந்திக்க ஆவலாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவர் திருப்பலியில அவர் பங்கு பெறுவார். அந்த திருப்பலியை தன்னுடைய வாழ்நாளில் முதலாக நிறைவேற்றுகிற ஒரு திருப்பலி போலவும், தன்னுடைய வாழ்நாளில் கடைசியாக கிடைக்கிற ஒரே வரம் போன்ற கடைசி திருப்பலியாகவும் நினைத்து பக்தியோடும் விசுவாசத்தோடும் அதை மக்களுக்கு நிறைவேற்றுவார் என்கிற ஒரு செய்தியும், ஒப்புரவு அருட்சாதனத்தை கொடுக்கிற நேரத்தில் கனிவோடும் கண்டிப்போடும் இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக் கொடுத்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம்.
அன்புமிக்கவர்களே, இறந்த சில மணி நேரங்களில் அவருடைய அந்த திருக்காயங்கள் 5 மாயமாக அதிசயமாக இறைவனுடைய அருட்பெரும் வரத்தால் மறைந்து போயின அப்படிங்கிற ஒரு அரிய செய்தியும், வழக்கமாக பல ஆண்டுகளாக நம்முடைய கைகளில் இருக்கிற ஒரு புண் நாற்றம் அடிக்கும், ஆனால் இவருடைய கரங்களில் இருந்த அந்த ஆண்டவருடைய திருக்காயங்கள் நறுமணம் வீசுகிற ஒரு குணத்தை பெற்றிருந்தன என்றும் இவருடைய வழக்கில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல உம்முடைய தாயும் உம்முடைய சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்திக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, யார் என்னுடைய சகோதர சகோதரிகள்? என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாய் மற்றும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகிறார்கள். அன்பு மிக்கவர்களே, பாதிரி பியோ அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த ஒரு காரணத்தினால தான் அவர் இறைவனுக்கு நெருக்கமானவராக இருந்தார். இறைவனுடைய பரிந்துரையால் பல அதிசயங்களை செய்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, ஆண்டவருக்கு நாம் உறவினர்களாக வேண்டும் என்றால் வெறும் இரத்த உறவு மட்டுமல்ல, கீழ்ப்படிதலாலும் அவருடைய திருச்சட்டங்களின்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவதாலும் ஒவ்வொரு நாளையும் இறைவனுடைய திருக்கரங்களில் பெற்றது போல பாவ மன்னிப்பு வழியாக நல்ல செயல்கள் மூலமாக இறைவனுக்கு நெருக்கமாக இறைவனுக்கு உறவினர்களாக வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே கீழ்ப்படிதலோடும் நற்செயல்கள் மூலமாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகவும் சகோதர சகோதரிகளாகவும் மாற இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.